ஹாய், வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சமோசா சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க, ஏன்னா அதில் மைதா சேர்க்குறனால ஆயிலில் முக்கி ஃப்ரை பண்ணுறனால யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறவங்க இந்த ரிப்பன் சமோசாவை தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான், அதனால் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றினாவே போதும். இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஆயில் விட்டு லைட்டாக மேலாக அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். இந்த கேப்பில் நான் ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். மசிக்கக்கூடாது, மாவு மாதிரி மசிச்சிடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி புட்டு மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து இதில் வச்சுக்கலாம் தேய்க்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு சப்பாத்தி கட்ட சைஸ் கொஞ்சம் பத்தாது, அதனால தான் கவுண்டர் டாப்பில் சேர்க்க சொல்கிறேன். இது மேலே கீழே எல்லாம் மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு இதை தேய்க்க ஆரம்பிக்கலாம். மாவு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். சென்டரில் சேர்க்கணும். சேர்த்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பண்ணதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த சைடை ஃபஸ்ட்டு ஹோல்டு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடை அதுக்கு மேலே நம்ம ஹோல்டு பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை லைட்டாக சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அப்படியே ரோல் பண்ணி விட்டோன்னா போதும். இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கத்தியை வச்சுட்டு நம்ம அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு சமோசா சீட்லாம் செஞ்சு கஷ்டப்படலாம் வேண்டாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறதில்ல. தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதுவே நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்கேன். இதை விடவுமே கம்மியாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஒன்றா இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா சூப்பரான ரிப்பன் சமோசா ரெடி. அப்படியே சமோசா டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு, கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.